தமிழர்களுக்கு பக்குவம் இல்லை. போனால் வராததோ, பொழுது போனால் கிடைக்காததோ இல்லை. கல்வி சிறந்த தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் கரூரில் நடந்தது அரசியல் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தமிழ் சமூகம் தன்னை பரிசோதித்து கொள்வதற்கு ஒரு காரணியாக அமையணும்னு நான் நினைக்கிறேன். இந்த கரூர் விஷயம் நடந்த உடனே மீம்ஸ்லாம் நிறையா பார்த்துட்டு இருந்தேன். அப்போ மெஸ்ஸி இந்தியாவுக்கு வராரு, டெல்லி போகிறாரு, மும்பை போகிறாரு, கேரளா போகிறாரு, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்துருந்துச்சு. என்னுடைய ஃப்ரெண்டு, நான் மேன்ஷனில் காலேஜ் படிக்கிறப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், கெர்ஷோம் அவர் பேர். ஸோ அந்த மீமை நான் போட்டேன், இந்த மாதிரி கேரளா ஷுட் ஹையர் ப்ரோஸ், மெஸ்ஸி வரப்போ பார்த்து ஒழுங்காக இது பண்ணணும், அவங்க நிறைய பேர் ஹையர் பண்ணி மக்களெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு போட்ட உடனே அவன் ஒரு ரிப்ளை ஒன்று பண்ணான். இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பேடில் மக்கள் இறக்குறதும் கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி மேரடனோங்கிற ஒரு பெரிய பிளேயரை வச்சு இந்த விஷயத்த பண்ணியிருக்கோம், அதனால் எங்களுக்கு அந்த புரிதல் இருக்குன்னு அவன் ஒரு விஷயத்த சொன்னான். அப்போ எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல்ட் ஆச்சுன்னா, நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தவறிட்டோமோ தமிழ் சமூகங்கிறது. அப்படி இல்லை, அது அந்த மாதிரி ஜெனரலைஸ் பண்ண வேண்டாம். இதெல்லாம் திடீர்னு நடக்கிறது. தமிழர்களுக்கு பக்குவம் இல்லை அப்படி சொல்லக்கூடாது. எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா சூழ்நிலையும் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கேரளாவில் நடக்கணும்னு நான் சொல்லலை, அதுக்காக இதை ஒரு ஒப்பீடாக கொள்ளக்கூடாது. நான்லாம் மட்டும் அப்படின்னு சொல்கிறது அது ரொம்ப பாமரத்தனமாக இருக்கும். அது ஐ டோன்ட் திங்க் சோ.